சி எந்த வீட்லயும் பேரண்ட்ஸ் வந்து நம்ம நம்ம வீட்ல ஒரு பையனா வராங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்காம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க மரியாதை குறைவா நடத்தவும் மாட்டாங்க. நீங்க அத பார்க்கல. இதுவரையும் நீங்க அத பார்க்கல. வீட்டோட மாப்பிள்ளையா யாரும் இல்லாம கிடையாது. கண்டிப்பா இருக்காங்க. என்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலிலயோ, கம்மி இருக்கிற கிளாஸ் ஃபேமிலிலயோ இல்ல. பெரிய வீட்டு ஃபேமிலில இன்னமும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்தாச்சு. வீட்டோட மாப்பிள்ளைக்கு போகணும்னு இப்போ சொல்லணுமா, போக வேணான்னு சொல்லணுமாங்கிறதுக்கான பதில நான் வந்து பார்வையாளர்கள்ட்டே விட்டுறேன். ஏன்னா, எது சரி, தவறு என்பதை தாண்டி ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய தேவையும், அதனுடைய மாற்றங்களும் யாரு தடுத்தாலும் நிக்காது. அது மாறிக்கொண்டே தான் இருக்கும். இங்கிருந்து இங்க போறதும் தவறில்ல, இங்கிருந்து இங்க போய் வாழ்வதும் தவறில்ல. நீங்க தயவு செஞ்சு வீட்டோட மாப்பிள்ளையா வந்துருங்க. நாங்கெல்லாம் இத்தனை ஆண்டு காலமா உங்க வீட்டுல வந்து வாழ்ந்தோம்ல, நீங்களே எங்க வீட்டுக்கு வாங்கன்னு இளம் பெண்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கூக்குரல் என்பது இன்னைக்கு பெருசா ஒலிக்கப்படுகிறது. ஆனா இன்னைக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்கள் இன்னொரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள்ல நிறைய மாற்றங்களை நிகழ்த்தக்கூடும். இங்க இருக்கிறவங்க இங்க வர்றதுக்கு வெகு தூரம் இல்லை. ஏன்னா மனித வாழ்க்கையில் ஆண் பெண் இருவரும் சேர்ந்து வாழ்வது தான் சரின்னு சொல்லியிருக்கே தவிர, ஆணோட போய் வீட்டில் தான் பெண் வாழணும்னும், பெண்ணோட வீட்டில் போய் ஆண் வாழ்றது தப்புன்னு இங்க சமூகம் சொல்லப்படலை.